இது கனவா இல்ல நிஜமான்ற மாரி நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்டின்னா, டாக்டர பார்க்க தான் வந்திருந்தேன். தைராய்டு டெஸ்ட் குடுத்துருந்தோம்ல, அது ரிப்போர்ட் வாங்கிட்டு, அப்டி டாக்டர பார்த்துட்டு டேப்லெட் எழுதி வாங்கிட்டு வந்தாச்சு. முன்ன விட தைராய்டு இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் டேப்லெட்டே போட்டு 3 வருஷம் கிட்ட ஆகுது. எப்படி குறைஞ்சிச்சுன்னு தெரியல. சரி எல்லாம் நன்மைக்கே அப்டின்ற மாரி வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்ல வந்த விஷயத்த விட்டு கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கையில காட்டியிருப்பேன். அந்த பொருள தான் சேட்டு கடையில அடகு வச்சுட்டு ஒரு 2 வருஷமா மறுபடியும் நம்ம கைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். கனவா நிஜமான்ற மாரி இப்ப என் கையில இருக்கு. ரொம்பவே ஹாப்பி. வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் சாப்பாடு மீதி இருந்துச்சு. அது சரி வேற எதுவும் செய்ய வேணான்னு ஃப்ரைட் ரைஸ் மாரி செஞ்சுட்டேன். அப்படி நானும் குளிச்சுட்டு வந்துட்டு குட்டீஸ்களுக்கு சாப்பாடு போட்டு குடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு. தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருக்கு. அதையும் செய்ய வச்சிடலான்னு உட்கார வச்சுட்டேன். இந்த கிரையான்ஸ வரும்போது அடம் பிடிச்சு இதுதான் வேணும்னு வாங்கினேன். ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவேன் என்னைய மாரியே. அதுக்கப்புறம் கிரையான்ஸ் இருக்கிற இடம்லாம் கட்டிலுக்கு அடியில, சோஃபாக்கு அடியில தான் கிடக்கும். நான் தான் வீடுலாம் பெருக்கும்போது எடுத்து எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இருப்பேன். அவனுக்கு ப்ரவுன் ஷீட் போடலைன்னு ஒரு 2 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் அதுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. அத போட்டு முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் நீ எழுதுடான்னு அவனுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். இந்த இருமல் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு, சிரப் குடிச்சா ஒரே தூக்கமா வருதுன்னு சொல்லியிருந்தேன். இது இந்த மூக்குல வச்சு உறிஞ்சிக்கிற மாரி குடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.